33வது அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். 5வது வசனம் தீர்க்கன் சொல்றார். ஏசாயா தீர்க்கன். கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். தலைகளை வணங்கி ஜெபம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டும் பாடல் மூலமாய் துதியின் மூலமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க கிருபை செய்த ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை தியானிக்கும்படி சொல்கிறோம். ஆவியானவர் இடைப்படுவீரார். வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்ப கரங்களில் கொடுத்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். சங்கீதம் 11வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 11வது சங்கீதத்துக்கு நேராய் கடந்து வரலாம். தாவீது அரசன் சொல்கிறார். 11வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. எங்க இருக்கிறது? கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிறார், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நாம் வருவதற்கு முன்பாகவே தேவன் இந்த இடத்திலே கடந்து வந்து விட்டார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் ஒன்று கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ஹெவன்லி ஃபாதர், பரலோகத்தின் தகப்பன், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. காணாத தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஏசப்பா சொல்கிற போது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஏசப்பா சொல்லிட்டு பரலோகத்துக்கு போயிட்டாரு. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசி. அதனாலதான் இத்தனை சாட்சிகள் சபையில எழும்பி இருக்கு. இந்த சாட்சிகள் எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், ஜனங்கள் உற்சாகம் அடையும்படியா. தாவீது சொல்கிறார், மகா சபையிலே கர்த்தருடைய சாட்சிகளை அறிவிப்பேன் என்று தாவீது சொல்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆனா அவர் நம் நடுவில் இறங்கி வருவதுதான் ஆச்சரியமான காரியம். இந்த உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதிலே 18வது வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் ஞானி சொல்கிறார், தேவன் மெய்யாக மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? தேவன் மெய்யாக மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. இதே வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என்னுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பக்கூடாதா இருக்கிறது. ஏன்? அவர் மகிமையாய் இருக்கிறார். க்ளோரி. சாலமோன் சொல்றான், இவ்வளவு பெரிய தேவனுக்கு நான் எப்படி ஆராதனை சபை கட்ட முடியும்?
அவர் பெரியவர் அல்லவா? ஏசாயா 66:1 வாசிக்கிறோம், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி, நீங்கள் கட்டுகிற ஆலயம் எம்மாத்திரம் என்று கர்த்தர் கேட்கிறார். வானத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற தேவன், அவருடைய பாதபடி தான் இந்த பூமியை தொட்டு கொண்டிருக்கிறது. நாம் இந்த பாதத்திலே அமர்ந்து அவரை தியானிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை பாடுகிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அந்த தேவன் இந்த சின்ன ஆலயத்துக்குள்ள குனிஞ்சு வரணும்னா எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த ஆலயத்தில் தேவன் இருக்கா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி. ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதிலே 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 2-3 வசனங்களை வாசிக்கலாம். என்ன மைக் என்னாச்சு? சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. 2 செட்டிகளால் பறந்து, 2 செட்டிகளால் கால்களை மூடி, 2 செட்டிகளால் கண்களை மூடி, 2 செட்டிகளால் பறந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அங்க மெசேஜ் கிடையாது. நான் இன்னைக்கு மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பரலோகத்துல பரிசுத்தமாக்கப்படுதல் அவசியம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உடையவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். ஆனபடினால் அங்க மெசேஜ் தேவையில்லை, ஒரே பாட்டு தான். ஏசாயா தீர்க்கனுக்கு பரலோக காட்சியை கர்த்தர் காண்பிக்கிறாரு. அதுல கோடா கோடி கேராபீன்கள், சேருபீன்கள், தூதர்கள் இருக்கிறாங்க. அதுல அவர் கவனிச்ச போது ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் கண்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாம் சத்தமா சொல்லமா, சேனைகளின் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நமக்கு என்ன வேலை? பரலோகத்துல போய் சமைக்கணும். சமைச்சிட்டு ஹஸ்பண்ட், கணவர் என்ன சொல்றாரோ, வெறும் குழம்புது சாம்பார் தானா, இந்த கவலையே பரலோகத்துல கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்த, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே பாரம் இல்லை, அங்கே கஷ்டம் இல்லை, ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். ஏசப்பா சொல்றாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஏசப்பா அந்த பூமிக்கு வந்த பிறகுதான் மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கான்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆனபடியினால் சங்கீதம் 55 தாவீது அரசன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட மாட்டார். உங்களுடைய பாரங்களை ஏசப்பா மேல வச்சிருங்க. ஆலயத்துக்கு வெளியே வரும்போதே, வெளியவே பாரத்தெல்லாம் விட்டுட்டு ஆலயத்துக்குள்ள என்ட்ராகும் போது, உள்ள பிரவேசிக்கும் போது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதிக்கு கடந்து வாருங்கள். 100வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எப்படி நம்ம ஆலயத்துக்குள்ள வரணும்? மகிழ்ச்சியோடு. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நான் மகிழ்ச்சியோடு தான் வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னுடைய வியாதி என்னை வருத்தப்படுத்துகிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாறீங்க. இந்த ஆலயத்தை விட்டு நீ புறப்பட்டு செல்கிற போது அப்படியே நீ செல்ல போகிறதில்லை, ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டவராய் கடந்து போகிறார். ஏதோ ஒன்றை தேவன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அவர் பயங்கரமானவர். அவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறார், உயரத்தில் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 4வது அதிகாரம்.
யோவானுக்கு கர்த்தர் கொடுத்த பரலோக காட்சி 4வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். யோவான் என்ன ஆகுறாரு? உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அந்த சிங்காசனத்தின் மேல் யார் வீற்றிருந்தார்? தேவன் வீற்றிருந்தார். அடுத்த வசனம், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கு ஒப்பாயும் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. 4வது வசனம், அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. ஒரு சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூட்டி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஏசாயா தீர்க்கனுக்கு யோவான் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு? பரலோக காட்சியை காண்பிக்கிறார். உடனே ஆவிக்குள்ளானே. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. வானத்தில் என்ன செய்யப்பட்டிருந்தது? ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராத்து கல்லுமாய் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றினது. 24 சிங்காசனங்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்தது. 24 மூப்பர்கள் அதன் மேல் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய சிரசிலே பொன்முடி சூட்டி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். நம்முடைய தேவன் எங்க வீட்டு இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. எங்க வீட்டு இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஏன் நம் நடுவிலே கடந்து வர வேண்டும்? அங்கேயே அமர்ந்து இருக்கலாமே. அவர் வரணும்னு அவசியம் இல்லையே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள தூக்கி போடுறாங்க. அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போடப்படுறாங்க. நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணா? தூரா மாகாணத்திலே பயங்கரமான சிலையை நிறுவி அந்த சிலையின் பிரதிஷ்டை ஆராதனைக்கு குடிமக்கள், பிரபுக்கள், ஆளும் அதிகாரிகள் எல்லாரும் கலந்து கொள்ளணும்னு சொல்றான். அதை வழிபடாதவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போடப்படுவார்கள். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ராஜா சொன்னா, அவனை தூக்கிட்டு வாடா, சூளைக்குள்ள தூக்கி போடுங்கடா, அக்கினி சூளைக்குள்ள. ராஜாவே 3 பேரை தான் நம்ம தூக்கி போட்டோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 4வதாக ஒரு நபர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய முகத்தின் பிரகாசம் தேவதூதனை போல இருக்கிறார். ஒரு பிரச்சனைனா தேவன் என்ன செஞ்சிருவார்? இறங்கி விசுவாசிக்கிறவங்க கையை தட்டுங்க. விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டு. ஒரு பிரச்சனைனா தேவன் என்ன செய்யறாரு? இறங்கி வந்துருவாரு. நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனை மெய்யான தேவன் அவங்களுக்கு அரசாங்கத்தில் பதவி உயர்வு கொடுத்தான். கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியவராய் இருக்கிறார். தேவனுக்காக நீங்கள் நிற்கிற பொழுது, உங்களுடைய குடும்பத்தை பகைத்து, உங்களுடைய சமுதாயத்தை பகைத்து தேவனுக்காக நிற்கிற போது, இது சிலருக்கு கஷ்டமான காரியம்தான். ஊரோட ஒத்து போன்றது பைபிள் சொல்லல. பைபிள்ல சொல்லப்பட்டதுல நீ ஃபாலோ பண்ணணும், நீ பின்பற்றணும் தான் வேதம் சொல்லுது. என்னது? ஊரோட ஒத்து ஊதிட்டு போறது தேவனுடைய சித்தம் இல்ல.
தேவனுக்காய் நாம் வைராக்கியம் பாராட்டினால் தேவன் நமக்காய் வைராக்கியம் பாராட்டக்கூடியவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். அடுத்தபடியாக போகிறேன், கடந்து போகிறேன். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், 66வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்கள். துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விஜய் உட்கார்ந்திருக்க நாற்காலி எப்படிப்பட்ட நாற்காலி? முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஒருத்தன் உருவினாலும் நாற்காலி ரெண்டா என்ன செஞ்சிடும்? உடஞ்சிரும். அதே மாதிரி ஸ்டாலின் இருந்தாரு, இப்ப அவர் இல்லை. ஏன்? அவங்களால என் தேவனை போல என்றென்றைக்கும் அரசாள முடியாது. அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தான், 5 வருஷம் தான் அவங்களுக்கு. ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 47:7, தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடு. என் தேவன் நித்திய ராஜா. ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. அந்த ஆட்சி மாற்றத்தை பரலோகத்தில் கொண்டு வர துடித்த தூதன் தான் சாத்தானா இந்த பூமியிலே எத்தி தள்ளப்பட்டிருக்கிறான். தேவனுக்குரிய மகிமையை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அவருடைய சிங்காசனத்திலே அவன் தூதன் அமரணும் விரும்பினான். அவனை எத்தி தள்ளினாரு பாதாளத்துக்கு. அவன் தான் சாத்தானா இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் கரங்களை பேத்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை நோக்கி பார்த்து இதயம். எதுக்காக இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க? எதுக்காக இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதை. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினராய் கடந்து வரலாம். அதிலே வாசிக்கலாம். 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16. சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து, சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து, பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து, எனக்கு அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டதே, தேவன் கண்ணோக்குகிறார் என்பதை மறந்து போய்விடாது. உனக்கு அநியாயம் நிகழ்ந்து விட்டது என்பது தேவனுக்கு தெரியும். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய நாமத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுக, அவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. தேவன் ஏதாவது ஒன்று காரியத்தை உன் வாழ்க்கையில் சார்ந்த நன்மை அப்படின்னு விசுவாசி. தீமை ஒன்றையும் என் தேவன் அனுமதிக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றிற்கும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். சாம் சுந்தரையா நம்முடைய 2வது தலைவர், அப்போஸ்தலர் கிறிஸ்து சபை. அவர் பிகாம் ஹானர்ஸ் பச்சையப்பன் கல்லூரியிலே படித்து முடித்தவர். அவங்க தகப்பனார் ஒரு பேங்க்குக்கு இன்டர்வியூ வந்திருக்கு, போயிருக்காங்க. பேங்க்ல போனா இவருக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, பரீட்சை வைக்கிறாங்க. அந்த வங்கியினுடைய மேலாளர் ரொம்ப எளிமையான கணக்கை கொடுக்கிறார். ஐயா சாம்சன் தேவ இந்த கணக்கை செஞ்சுட்டு வர்றாரு. வந்து அவங்கள்ட்ட கடை தப்பா இருக்கு. இவருக்கு நல்லா தெரிஞ்ச கணக்கு, ஆனா மணியாரம் வரவே மாட்டேங்குது. வங்கியினுடைய மேனேஜர் திரும்ப சொல்றாரு, உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்,
இந்த கணக்கை செஞ்சுட்டு வா. திரும்பியும் போய் தப்பாதான் வருது. அப்பாவும் மகனும் வீட்டுக்கு வந்தாங்க. கதவு பூட்ட சொன்னாங்க. அப்பா பெல்ட்டை கழட்டி அடிக்க போட்டாருந்தான்னு நினைச்சாரு சாம்சுந்தர் ஐயா. பாயை எடுப்பான்னு சொன்னாராம். அதை விரிச்சு 2 பேரும் நெடு நிலங்கால நின்று, கர்த்தாவே எங்களுக்கு வேலை கிடைக்காததற்காய் ஸ்தோத்திரம். நம்ம அப்படி சொல்லுவோமா? அவர் சொல்றாரு, நான் வேலைக்கு வந்திருந்தா ஒரு பேங்க்ல மேனேஜர் ஆகியிருக்கலாம், ஆனா 25,000 பேர் கொண்ட தலைமை ஒரு மந்தைக்கு நான் மேய்ப்பனாய் மாறி இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லாம் நன்மைக்கே என்று? எத்தனை பேர் விசுவாசி? சத்தமா சொல்லுங்க, நன்மைக்கே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு கைத்தட்டு கொடுத்து கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லு. நல்ல கையை தட்டி ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 97வது சங்கீதத்துக்கு நேராய் கடந்து போகலாம். சங்கீத புஸ்தகம் 97வது சங்கீதம். 97வது சங்கீதத்திலே 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். எல்லா தேவர்கள் நீரே மிகவும் உயர்ந்த. ஏன்? என் தேவனுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அதை எட்டி பிடிக்க யாராலையும் முடியுமா? வெள்ளை அடிக்க ஏணி போட்டா முடிச்சிடலாம். எவ்வளவு பெரிய உயரத்தையும் பெயிண்ட் அடிக்கிறவங்க பெயிண்ட் பண்றாங்க. என் பரலோகத்துக்கு ஏணி வைக்க முடியுமா? அவர் எங்கே இருக்கிறார்? சிங்காசனத்திலே பெற்று இருக்கிறார். அவர் உயர்ந்தவர். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, நுனி வானத்தை தொட்டிருந்தது. யாக்கோபு கண்ட தரிசனம். சகோதரனுக்கு பயந்து, ஏசாவுக்கு பயந்து ஓடி வர்றார். ஒரு தலைகாணியாச்சு படுக்கிறார். அவர் கூடாரவாசி, வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. 2 திருமணம் முடிக்கிற அளவுக்கு ஈசாக்கு ரெபேக்காலும் வரதட்சணை கொடுத்து அனுப்புறாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு திருமணம் முடிக்கணும்னா மணமகன் தான் மணமகளுக்கு வரதட்சணை கொடுக்கணும். ஆனா இப்ப எப்படி மாறிடுச்சுன்னா, மணமகள் மருமகனுக்கு கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு வரதட்சணை. அதையெல்லாம் கல்வர்கள் திருடிட்டாங்க. ஒரே கோலும் கையுமாக போறாரு ஆரானுக்கு. அப்போது அவர் புறப்பட்டு போகிற போது கல்லை தலகாணியா வச்சு படுக்கிறாரு. ஒரு சொப்பனம் காண்றாரு. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, நுனி வானத்தை தொட்டிருந்தது. தேவனுடைய தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். ஏசப்பா சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நம்மை பரலோகத்தில் இணைக்கக்கூடிய ஏணி யாரு? இயேசு, ஜீசஸ். ஏசப்பா தான் நம்மை பரலோகத்தில் இணைக்கக்கூடிய ஏணியாக இருக்கிறார். ஏணி போட்டு பரலோகத்தை ஏறி போக முடியுமா? யாராவது ஏறி போக முடியுமா? சொல்லுங்க. தேவனுடைய தூதர்கள் மட்டும்தான் வானத்துக்கும் பூமிக்கும் ஏறி இறங்க முடியும். வேற யாராலும் ஏறி இறங்கவே முடியாது. வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு சொல்றாரு, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். எனக்கு சாட்சி பகருகிறவர் எங்கே இருக்கிறார்? உன்னதங்களில் இருக்கிறார். இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் என்ன செய்து? பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, உம்முடைய கண்களுக்கு மறைவாய் எங்கே போவேன்? பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்?
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவர் உன்னதங்களில் வீற்றிருக்கிறார். க்ளோரி, மகிமையில் வீற்றிருக்கிறார். மகிமையில் வீற்றிருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு வந்த போது மகிமையினால் நீ நிரப்பப்படுகிறாய். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுகிறேன். ஏன் ஆலயத்துக்கு வரோம்? க்ளோரி, மகிமை. 2 கரங்களை வைத்தலாம். மகிமை. 2 கரங்களை வைத்தலாமா? தேவனுடைய மகிமைக்கு நேரம். மகிமை, மகிமை. மேகஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி உயர்த்தி உயர்த்தி. வானத்துக்கு நேரம் கையை உயர்த்துங்க. யாரை உயர்த்த போறோம்? உம்மை உயர்த்தி உயர்த்தி, உம்மை உயர்த்தி, என் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி. யாரை நோக்கி கையை உயர்த்தணும்? யாரை நோக்கி? உனக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. யாரை நோக்கி நம்ம கையை நோக்கணும்? பரலோகத்தை நோக்கி கையை உயர்த்தணும். வேற யார்கிட்டையும் போயிடக்கூடாது. நெடு முழங்கால நின்று 2 கையையும் பரலோகத்துக்கு நேரம் வைத்து என்ன பண்ணணும்? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம். வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எலிப்பா சொல்கிறார், தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ. தேவன் பரலோகத்தில் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ. நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும். நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும். அவைகள் எத்தனை உயரமாய் அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. நட்சத்திரங்களை பாருங்க. நட்சத்திரங்கள் இப்ப தெரியாது. இப்ப வெயில் அடிக்குது. இப்ப சூரியன் தான் நம்ம கண்ணில் தெரியும். நைட்டு நேரம் ஆயிடுச்சுன்னா, இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யும்? வானத்துல அதை யாராலும் எண்ண முடியுமா? சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, உன் பேரை என் தேவன் அறிந்திருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? சாமுவேலே, சாமுவேலே, கர்த்தர் பேசுறார். சகைவே, சீக்கிரமா இறங்குபா, நான் என்னை உன் வீட்டில் தங்கவிடும். அவனுக்கு என்ன ஆச்சரியம்? என் பேர் ஏசப்பாவுக்கு எப்படி தெரியும்? உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய பெயர் கர்த்தருக்கு தெரியும். வானத்து நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் என் தேவன். ஆபிரகாமை கூப்பிட்டார். அந்த வானத்து நட்சத்திரங்களை பார்ப்பா, அதை எண்ண முடியுமா? எண்ண முடியாத ஆண்டவரே, அதை போல உன் சந்ததி இருக்கும். கர்த்தர் சொல்றாரு ஒரு சிலரை பார்த்து, நட்சத்திரங்களை போல உன்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. உன்னுடைய பேலன்ஸ், உன்னுடைய வருமானம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி விசுவாசி.
நல்ல கையத்தட்டி, நல்ல கைத்தட்டி விசுவாசிங்க, நல்ல கைத்தட்டி விசுவாசிங்க, நல்ல கைத்தட்டி விசுவாசிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 113க்கு நேராய் கடந்து வரலாம். சங்கீத புஸ்தகம் 113. சங்கீதக்காரன் சொல்றாரு, 5வது வசனத்துல 9ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யாருமே கிடையாது. தேவனுக்கு சமமானவங்க இந்த உலகத்துல யாராவது உண்டா? உண்டா? அவருடைய சிங்காசன பல்லவத்திற்கு அவருடைய பாதம் இந்த பூமியை தொட்டு கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். போதும் போதும். அவர் வானத்திலும் பூமியில் இருக்கவர்களை பார்க்கும்படி தம்மை என்ன செய்கிறார்? தாழ்த்துகிறார். அந்த தாழ்மை நம்முடைய இருதயத்திலே வர வேண்டும். அந்த தாழ்மை, அவர் தன்னை தாழ்த்துகிறார். தேவன் தன்னை தாழ்த்துகிறார். உங்களை பார்க்க வேண்டும் என்றால் என் தேவன் தன்னை தாழ்த்தியே ஆக வேண்டும். ஏன்? அவர் வானத்தில் இருக்கிறார், நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கிறோம். அவர் நம்மளை எட்டி பார்க்கணும்னா கொஞ்சம் குனிஞ்சுதான் ஆகணும். அவர் தம்மை தாழ்த்தினால்தான் நம்மை அவரால் பார்க்க முடியும். தாழ்மையில் அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயாம் புஸ்தகம் 57வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனத்தை கர்த்தர் சொல்ற வாசிக்கலாம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். எங்க வாசம் பண்றாரு? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். எங்க வாசம் பண்றாரு? நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் என்ன செய்கிறேன்? வாசம் பண்ணுகிறேன். தேவன் யாரை தெரியுமா நேசிப்பாரு? உடைக்கப்பட்ட இதயத்தோட நீ சபைக்கு வந்தேன்னா, தேவன் ஒருவரே என் தஞ்சம்னு நீ சபைக்கு வந்தேனா, உனக்குள்ளே வாசம் பண்ண என் தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். உனக்குள்ளே வாசம் பண்ண என் தேவன் எப்பொழுதும் பிரியமாய் இருக்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. ரெண்டு கரங்களை வானத்துக்கு வேத்தலாம், உண்மை வேத்தி. அதுக்காக தான் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கோம். அதை நம்புறீங்களா? அதை நம்பி விசுவாசிக்கிறீங்களா? உண்மைக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த ஆலயத்துக்கு. எதுக்காக? உண்மை
உயர்த்த. கரங்களை வைத்து சொல்லுங்க, உம்மை உம்மை உயர்த்தி உள்ளம் உம்மை நோக்கி பார்த்து இதயம் இதயம் உம்மை உயர்த்தி வைத்து எல்லாம் சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்த்து ஏசாயா 32:1-2 தீர்க்கன் சொல்லுகிறார். ஏசாயா 32:1-2. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். இதோ ஒரு ராஜா நீதியாக என்ன செய்வார்? அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமா என்ன செய்வாங்க? துரைத்தனம் பண்ணுவார்கள். இது 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு சங்கிலியை ஒரு தேவனுடைய தூதனுடைய கருத்தில் கொடுத்து, நீ பூமிக்கு கடந்து போய் சாத்தானை பாதாளத்திலே 1000 வருஷ அளவும் கட்டி தள்ள வேண்டும், அவன் கிரியை செய்ய முடியாதபடி. அதை போல பரலோக தேவதூதன் ஒரு சங்கிலியோடு வந்தான். சாத்தானை 1000 வருஷ அளவும் கிரியை செய்ய முடியாதபடி அவனை பாதாளத்திலே கட்டி வைத்தான். இப்பொழுது ஏசப்பா சீக்கிரட் ரகசிய வருகை, அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. ஏசப்பா ராஜாவா இருப்பாரு, ஒருத்தனும் தப்பு பண்ணவே முடியாது, தூக்கிடுவாங்க. ஏசப்பாட்டை யாராவது தப்பிக்க முடியுமா? ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. என் தேவன் நீதி உள்ளவர் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கைகளை தட்டி பிரைஸ் அல்லாஹ். நீதி உள்ளவர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி பிரைஸ் அல்லாஹ். அந்நிய பாஷைகளை பேசி அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஆவியானவர் எங்கள் நடுவிலே விளாவுவாராக, ஆவியானவர் எங்கள் நடுவிலே விளாவுவாராக. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். சீயோன் என்பது சபையை குறிக்கிறது. சபை நீதியினாலும் நியாயத்தினால் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். நீதியின் செங்கோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீதியின் செங்கோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த 1000 வருஷ அரசாட்சியில் ஏசப்பா நீதியின் செங்கோலை தன்னுடைய கரத்தில் வைத்திருப்பார். குற்றமுள்ளவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்பட மாட்டாங்க. என் இயேசு சரியாய் நீதி நியாயத்தையும் செய்வார். சிலர் நினைக்கலாம், எனக்கு இன்னும் நீதி கிடைக்கலையே, எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலையே. தேவனுடைய பிள்ளையே, இயேசு சீக்கிரமாய் உன் நடுவில் கடந்து வர போகிறார். உன்னுடைய நீதி வெகு சீக்கிரமாய் உனக்கு கிடைக்கும். அவர் நீதி செய்கிற தேவன். யோசேப்புடைய வாழ்க்கையில அநீதி இழைக்கப்பட்டது. செய்யாத தவறுக்காக விஷப்பூச்சி நிறைந்த குழியில தூக்கி போட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேல் வியாபாரிகளிடத்தில் விற்று போட்டாங்க. அவங்க எகிப்துல போய் பார்வ அந்த போத்திபார் வீட்டில் வேலைக்கு அவன் விலைக்கு வாங்கினான். யோசேப்பு அடிமையா இருந்தா. யோசேப்பு செய்யாத தப்புக்காக சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. அங்க சிறைச்சாலை தலைவனுடைய தயவை கர்த்தர் கிடைக்க செய்தா யோசேப்புக்கு.
உன்னுடைய நீதி சூரியனை போல பட்டப்பகல் சூரியனை போல விளங்கும் என்று கர்த்தர் சொல்றார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, பிரைஸ் அல்லாஹ். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஆமென் ஆமென் ஆமென். யோவான் சுவிசேஷத்துக்கு நேராய் கடந்து வரலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ஏசப்பா சொல்றார், வாசிக்கலாம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே, என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடி, நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் என் இருக்கிறது. தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஏசப்பா என்ன சொல்றாங்க? நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஏன் இயேசுபாவுடைய தீர்ப்பு நீதியா இருக்கு? சுயமானதை தேடாமல் பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிறபடியால். சத்தமா சொல்லுங்க, சுயமானதை தேடாமல் கர்த்தருக்கு விரும்பினதையே தேடுகிறபடியால் என் தீர்ப்பு எப்படி இருக்கு? நீதியாய் இருக்கிறது. ஏசப்பா நியாயம் தீர்த்தா எப்படி நியாயம் தீர்ப்பார்? நீதியாய் நியாயம் தீர்ப்பார். பயப்படாதீங்க, வியாதி விலைகளங்க பார்த்து பயப்படாதீங்க. அவர் விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், உனக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்கேயுமே போகல. சிலர் சொல்லுவீங்க, தேவன் கண்ணு இருக்கா, இதையும் பார்க்காம இருக்கிறாரே, காது இருக்கா, ஏன் கூக்குரல் கேட்கலையே? உன்னை உள்ளங்கையிலே என் தேவன் வரைந்து வைத்திருக்கிறார். ஒருபோதும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் தெய்வ சமூகத்தில் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார், அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 11வது சங்கீதத்துக்கு கடந்து வரலாம். சங்கீத புஸ்தகம் 11வது தாவீதாசன் 7வது வசனம். கர்த்தர் நீதியுள்ளவர், கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி, அவருடைய முகம் செம்மையானவனை. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். எல்லாரும் வலது கரத்தை எடுத்து உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசப்பார். சற்று நேரம் அந்நிய பாஷை. வலது கரத்தை எடுத்து உயர்த்தி அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில் எல்லாம் சத்தமா சத்தமா அந்நிய பாஷையில் சத்தமா அந்நிய பாஷையில் பிரைஸ் தி லார்ட். அந்நிய பாஷையில் சத்தமா பேசுங்க. எல்லாரும் சத்தமாய் பேசலாம், சத்தமாய் பேசலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 9:8 வாசிக்கலாம். சங்கீதம் 9:8 தாவீதாசன் சொல்றாரு, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சகல ஜனங்களுக்கும் செம்மையாய், சத்தமா சொல்லுங்க, சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சொல்லுங்க, சகல ஜனங்களுக்கும் செம்மையாய். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி, நல்ல கையை தட்டி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுருக்கமாய் முடிக்கிறேன். சங்கீதம் 33:5 சங்கீதக்காரன் சொல்கிறான், வாசிக்கலாம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர், அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் என்ன செய்கிறவர்? பிரியப்படுகிறவர். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய பிரசன்னிக்கிறோம். Glory to God, glory to God, glory to God, glory to God. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஆகும்
எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகு, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு, ஆகு உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும். சொல்லுங்க, உம்மாலேதான் எல்லாமாகும். ஆலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகு, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகு, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு, ஆகு எல்லாம் சொல்லுங்க, ஆகு. Everything possible with Jesus. எல்லாம் தேவனால் கூடும், எல்லாம் தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிற போது ஒரு நம்பிக்கையும் தேவனின் காரியத்தை பொறுப்பெடுப்பார், எனக்காக யுத்தம் பண்ணுவார், நீதியை விளங்கச் செய்வார் என்ற விசுவாசத்தோடு புறப்பட்டு போங்கள். ஆவியானவர் உங்களை நடத்துவார். தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லுங்கள். ஆவியானவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரைட் நவ தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. ஹalleluya, ஹalleluya. மகிமை, glory, glory, glory. மகிமையினால் நிரப்பு, மகிமையினால் நிரப்பு, மகிமையினால் நிரப்பு, மகிமையினால் நிரப்பு, மகிமையினால் நிரப்பு, மகிமையினால் நிரப்பு. ரெண்டு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தம் நல்லா சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை வைத்து நல்லா கையை வைத்து, ஓ ஜீசஸ் ஹalleluya, ஜீசஸ் ஹalleluya. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உன்னதத்தில் வாசமாய் இருக்க, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே நீர் அமர்ந்திருக்கிறீர் ஆண்டவர். யோவான் கண்ட பரலோக காட்சி, ஒரு பெரிய சிங்காசனம் அமைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. தேவன் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். 24 மூப்பர்கள் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். கேருபீன்கள் சேராபீன்கள்
போற்றிடும் எங்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை. கையை வைத்து ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவரே, சேராபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவர், ஒரு ஏணி வைத்து நாங்கள் வானத்தை தொட முடியாது தகப்பனே. எங்களுக்காக பரலோகத்திலே அந்த சிலுவையிலே மரித்து எங்களையும் இந்த பரலோகத்தை இணைக்கிற ஏணியாக இயேசப்பா திகழ்கிறபடியால் சோத்திரம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுபாவுக்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வாதி, நீதி செய்யும், பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் செய்யும். இந்த மாதத்தின் முதல் ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னங்களை நிரப்பினதற்காய் சோத்திரம். எங்களை நம்முடைய பாதபடியிலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். பிரசன்னத்தை சுமந்தவர்களாய் பிள்ளைகள் கடந்து செல்லட்டும். விரப்பட்டு போகிற போது பெரிய விடுதலையோடு பிள்ளைகள் கடந்து போகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்போம் நாம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.